இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேண்டுதல் செய்வோம். எல்லா காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருந்து எக்காலமும் எங்களுடைய வாழ்வை வழிநடத்தி வருகின்றேன். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருமறையினூடாக இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய மக்களாக வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தில் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். வெளிப்படுத்தல் 2, 3 ஆகிய அதிகாரங்களில் திருச்சபைகளின் நடுவே உலாவுகிற உயிர்த்த கிறிஸ்துவின் செயல்களை நாம் தியானித்தோம். 4ஆம் அதிகாரத்தில் விண்ணக நிகழ்வுகள் பற்றி யோவான் காட்சி காணுகின்றார். வெளிப்படுத்தல் நூலின் 3ஆம் 4ஆம் அதிகாரங்களில் மனித வாழ்க்கையின் முக்கியமான 3 கதவுகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. அந்த 3 கதவுகளையும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக சொல்லப்பட்டுள்ள கதவு வாய்ப்பின் கதவு, த டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிலதெல்பியா சபைக்கு ஆவியர் செய்தி சொல்லும்போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கூறுகின்றார். பிலடெல்பியா நகரம் கிரேக்க மொழியை லீதியா, பிரிகியா போன்ற நகரங்களுக்கு பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய நகரம் என்று ஏற்கனவே தியானித்தோம். கிரேக்க மொழியை பரப்புவதற்கு வாய்ப்பு இருப்பது போல நற்செய்தியை பரப்புவதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைத்திருப்பதாக ஆவியர் கருதி திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முன்பாக திறந்த வாசல் நிரம்ப இருக்கின்றன. தான் வாழும் இடத்தில், தான் பணியாற்றும் இடத்தில், தான் செல்லும் இடங்களிலெல்லாம் திறந்த வாசல்களை நாம் காணலாம். இந்த திறந்த வாசல்களை பயன்படுத்துவது மனிதருடைய பொறுப்பு என்பதை பிலடெல்பியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியின் ஊடாக நாம் அறிந்து கொள்ளலாம். நான் பணியாற்றிய திருச்சபை ஒன்றில் பள்ளியில் பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறவர். எப்போதும் ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்வதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுவார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை முடிகின்ற பொழுது அந்த வாரத்தில் அவர் சந்தித்த நபர்களை பற்றி சொல்லுவார். மாதத்திற்கு குறையாது ஒரு முறையேனும் யாராவது ஒரு குடும்பத்தினரை அவர் அறிமுகப்படுத்தி, பாஸ்டர், நீங்கள் போய் அவர்களை சந்தித்து பாருங்கள் என்று என்னையும் அவர் சந்திக்க சொன்னார். ஏறக்குறைய அந்த ஆலயத்தில் இருந்த 4 ஆண்டுகளும் மாதத்திற்கு ஒரு குடும்பம் என்றார் போல இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட அனுபவம் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கின்ற ஒருவரால் ஏற்பட்டது. நம்முடைய வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றன. நாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் திறந்த வாசல் நிரம்ப பலனை தருவதை நாம் உணரலாம். ஏனெனில் இந்த திறந்த வாசல் எப்போதும் திறந்திருக்கும் என்பதை நாம் கூற முடியாது. இரண்டாவதாக, வெளிப்படுத்தலின் தொடக்க அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு வாசல் மனித இதயத்தின் கதவு, த டோர் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து
அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒவ்வொரு மனிதனின் இதய கதவருகேயும் ஆண்டவர் வந்து தட்டி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் தியானித்தோம். கதவை திறப்பதும் திறவாமல் இருப்பதும் மனிதனுடைய கரத்தில் இருக்கிறது. திறந்தால் ஆண்டவர் இதயத்தின் உள்ளே வந்து தங்குகின்றார். அவர் உள்ளே வந்து தங்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, வறுமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, நோயிலிருந்து விடுதலை பெறுகிறோம். இப்படி விடுதலை பெறுகின்ற பொழுது அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு உண்டாகின்றது. அவர் தட்டுகிற பொழுது திறவாவிட்டால் கதவை தட்டுகின்ற ஆண்டவர் ஏமாற்றம் அடைகின்றார். கதவை திறக்காமல் நாம் காலதாமதம் செய்கின்ற பொழுது அவரை காவல் செய்ய வைக்கிறோம். நமக்காக காத்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு உண்டாகின்றது. மட்டுமல்ல, சாத்தான் வந்து நம் இதயத்தில் குடியிருக்கின்றான். லேகியோன் என்கின்ற ஒருவரை ஆண்டவர் குணமாக்குகின்ற பொழுது, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகின்றான், நாங்கள் பலராக இருப்பதினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்கின்றார். இயேசுவுக்கு கதவை திறக்காவிட்டால் பலரான சாத்தானின் கூட்டம் நம் இதயத்தில் வந்து அமர்கின்றது. திறக்காத இதயத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தில் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகின்றார். மாம்சத்தின் கிரியைகள் என்றால் இயேசுவுக்கு கதவை திறக்காதவர்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் இயேசுவுக்கு கதவை திறக்காவிட்டால் இயேசு நம்மிடத்தில் வந்து நம்மோடு கூட வாசம் செய்ய இயலாத நிலை உருவாகிறது. நமக்குள்ளே கடவுளுடைய ராஜ்யம் வளரத்தக்கதாக கதவை தட்டும் இயேசுவினுடைய குரலை கேட்டு கதவை திறந்து அவர் நம்முள்ளே ஆளுகை செய்யும்படி அனுமதிக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதவு வெளிப்பாட்டின் கதவு, த டோர் ஆஃப் ரெவலேஷன். 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியத்தை பாருங்கள். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கும் ஒரு வாசலை ஆண்டவர் காண்பிக்கின்றார். இதனால் மனிதன் கடவுளை அறியும் அறிவையும் நித்திய வாழ்வின் அறிவையும் பெறுகின்றான். விண்ணகம் திறக்கப்பட்ட நிகழ்வை திருமறை சில இடங்களில் சுட்டி காட்டுகின்றது. அவற்றில் 3 இடங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கேபார் நதிக்கருகில் வானங்கள் திறக்கப்பட இறை தரிசனங்களை கண்டதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுகின்றார். தம்மை தேடுவோருக்கு கடவுள் தம்மை குறித்தும் தமது உண்மைகளை குறித்தும் காட்சி தருகிறார். அவரது காட்சிகளை பெற விரும்பினால் முழங்காலில் நின்று அவரை தேடுவதை அதிகரிக்க தீர்மானிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது ஒரு இடம், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடன் வானம் திறந்திருப்பதும் ஆவியானவர் புறாவை போல இறங்குகிற அனுபவமும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய மனமும் ஆத்மாவும் இறைவனை நோக்கி இருக்கும்போது ஆவியானவர் நமது மனதின் மீதும் ஆத்மாவின் மீதும் இறங்குகின்றார். இதனை சுருக்கமாக சொன்னால்,
நமது உடல், மனம், ஆன்மா, பாடி, மைண்ட் அண்ட் சோல் இவைகள் கடவுளுக்கு நேராக திருப்பப்படுகின்ற பொழுது காட் சென்ட்ஸ் ஹிஸ் ஸ்பிரிட் டுவர்ட்ஸ் அஸ் என்று புரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் கடவுளுக்கு நேராக திரும்பும்போது கடவுள் தம்முடைய ஆவியரை நமக்குள்ளே அனுப்புகின்றார். மூன்றாவதாக யோவான் 1:51 நாத்தான்வேலிடத்தில் பேசும் ஆண்டவர் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார். மனிதகுமாரனுடைய மகிமையை நாமும் காண்போம் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கப் போகும் அந்த நாளை ஆண்டவரின் 2ஆம் வருகை என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாளை ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வோர் மிக மகிழ்ச்சியோடும், ஆண்டவரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ்கின்றவர்கள் மிகவும் ஏமாற்றத்துடனும் சந்திப்போம் என்பதை நாம் மனதில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த நாள் வெகு விரைவில் வர இருக்கின்றது என்பதை இந்த நாட்களின் அடையாளங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அந்த நாளை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் நூலில் உள்ள 3 முக்கிய கதவுகளை இன்று நாம் தியானித்தோம். முதலாவது வாய்ப்பின் கதவுகள். ஒவ்வொருவருக்கும் திறந்த நிலையில் இந்த கதவுகள் இன்று உள்ளன. வாய்ப்புகள் உள்ள இப்போதே ஆண்டவரை ஏற்று அவரை அறிவிக்கும்படி முன்வருவ நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவது மனித இதயத்தின் கதவு. இந்த கதவருகே நின்று ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கின்றார். தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவரை வேதனைப்படுத்தாது அவரை உள்ளத்தில் ஏற்று அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவது வெளிப்பாட்டின் கதவுகள் எப்போதும் திறந்த நிலையிலேயே இருக்கின்றன. வெளிப்பாடுகளை காண விரும்பினால் முழங்காலில் நின்று அவரோடு உறவு கொண்டு அவரது காட்சிகளை காண அழைக்கப்படுகின்றோம். நமது மனமும் இதயமும் ஒன்றித்து ஆண்டவரை நோக்குகையில் ஆவியர் வல்லமையாக இறங்கி நம்மில் செயல்படுகின்றார். தத்ரூபமாக அவரது வருகை விரைவில் வர இருப்பதால் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளில் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற கதவுகளை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் எங்களுக்கு அருள் கூர்ந்தீர். ஆண்டவரே, வாய்ப்பின் கதவுகள் திறந்த நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற நல்ல அர்ப்பணத்தை தரும்படி மன்றாடுகின்றோம். எங்கள் கதவருகே நின்று தட்டி கொண்டிருக்கிற உம்மை ஏமாற்றத்தோடு காத்திர வைத்திருக்காமல் நாங்கள் கதவை திறந்து நீர் எப்போதும் எங்களுள்ளே தங்கி எங்களில் ஆட்சி செய்யும்படி அனுமதிக்க எங்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வெளிப்பாட்டின் கதவுகளை காணுகின்ற நல்ல இதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய பிரார்த்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.